ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் லெசனில் ஹாஃப் ஆஃப் த லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மிச்ச ஹாஃபை நம்ம இன்றைக்கி படிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் பேர் ஆர்கேஎம் ரகுதேவ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திங்க் சம்திங் ஸ்மார்ட். என் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Lesson number 1, The World of Plants. What is habitat? A habitat is a place where an organism makes its home. The main components of a habitat are shelter, water, food and space. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு உயிரினமோ இல்லை ஒரு செடியோட வாழிடத்தை தான் நம்ம ஹேபிட்டட்னு சொல்கிறோம். ஹேபிட்டட்டுக்கு முக்கியமாக இருக்கிறது வீடு, தண்ணி, சாப்பாடு, அப்புறம் அதுக்கு தேவையான இடம். இதுதான் ஹேபிட்டட்ஸுக்கு முக்கியமாக இருக்கிறது. இப்போது என்னென்ன டைப் ஆஃப் ஹேபிட்டட் இருக்குன்னு பார்க்கலாம். There are 7 types of habitats. They are aquatic habitat, freshwater habitat, marine water habitat, terrestrial habitat, forest habitat, grassland habitat, desert habitat. இப்போ அதை பற்றி படிக்கலாம் வாங்க. Aquatic habitat. Aquatic plants and animals. Aquatic plants are plants that have adapted to living in aquatic environments, salt water or fresh water. They are also referred to as hydrophytes and macrophytes. These plants require special adaptations for living submerged in water or at the water's surface. ஸோ நான் நம்ம எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாமே தண்ணியில் வாழத்தக்கது. சால்ட் வாட்டர்லேயும் வாழும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழும். அதுங்களை ஹைட்ரோபைட்ஸ் அப்புறம் மேக்ரோபைட்ஸ்னு கூப்பிடலாம். இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுத போகிற மெயின் பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Marine habitats are habitats that support marine life. Marine life depends in some way on the salt water that is in the sea. A habitat is an ecological or environmental area inhabited by one or more living species. The marine environment supports many kinds of these habitats. மெரைன் லைஃப்பை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஹேபிட்டட்டை தான் நம்ம மெரைன் வாட்டர் ஹேபிட்டட்னு சொல்கிறோம். மெரைன் லைஃப் சால்ட் வாட்டர், அதாவது சீ வாட்டரில் தான் இருக்கும். ஹேபிட்டட்னால் ஒன்று அல்லது நிறைய தாவரங்களையும் விலங்குகளையும் கொண்டது. அதுபோல் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட்லேயும் நிறைய தாவரங்களும் மிருகங்களும் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். Rivers, creeks, lakes, ponds and streams are all freshwater habitats. So are wetlands like swamps which have woody plants and trees, are marshes which have no trees but lot of grasses and reeds. But despite that tiny amount, freshwater habitats are homes for more than 100,000 species of plants and animals. Rivers, creeks, lakes, ponds and streams இதெல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ். ஈரமான தரைகளில் மரங்களும் செடிகளும் வளராது, ஆனால் நிறைய புட்களும் பாசியும் படிஞ்சிருக்கும். அந்த இடத்த வேஸ்ட்டுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் நுண்ணுயிர்களுக்கு அதுதான் வாழிடம். Terrestrial habitats. Terrestrial habitats are ones that are found on land like forest, grasslands, deserts, shorelines and wetlands. Terrestrial habitats also include man-made habitats like farms, towns and cities, and habitats that are under the earth like caves and mines. Forest, grasslands, deserts, shorelines and wetlands இது எல்லாமே terrestrial habitats தான். மனுஷங்க செஞ்ச ஹேபிட்டட்ஸுமே terrestrial habitats தான், like farms, towns, cities, etc. Habitats under earth also terrestrial habitats தான், caves, mines, etc. Forest is a habitat for many plants and animals because it provides a suitable environment for them. For example, neem, shisham, palash, tiger, porcupine, elephants, jackal, etc.
The ground beneath the tree of the forest is the forest floor. It consists of a root soil, decomposes and decomposing organic matter. Forest habitat வந்து நிறைய செடிகளுக்கும் விலங்குகளுக்கும் சூட்டபிளான ஒரு என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். நீம், ஷீஷம், பாலாஷ், டைகர், பார்க்யூபைன், எலிஃபேண்ட்ஸ், ஜாக்கல் இது எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் வந்து ஒரு சூட்டபிளான இடம்னே சொல்லலாம். ரூட், சாயில், டீகம்போசஸ் அண்ட் டீகம்போசிங் ஆர்கானிக் மேட்டர் இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் கிட்ட இருக்குது. Grassland habitat. Grassland habitats are places that receive more rain than desert, but less precipitation than forest. Most of the plants here are grasses, which don't need as much water as forest vegetation. Grassland habitatல வந்து டெசர்ட்டை விட அதிகமாக மழை பொழியும், ஆனால் ஃபாரஸ்ட்டை விட கம்மியாக தான் precipitation இருக்கும். இந்த இடத்துல நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய பிளான்ட் என்னென்னா கிராஸ் தான். Desert habitats. What are desert habitats? Deserts are places that don't get much rain and are very dry. They can be either hot places or cold places. Because deserts don't have much water, animals that live in deserts are able to conserve water and keep their body temperature at the right level. டெசர்ட்டுக்கு தமிழில் பாலைவனம் அப்படின்னு அர்த்தம். மழை அதிகமாக இந்த இடத்துல பொழியாது. இந்த இடத்துல ஹாட் பிளேசஸும் இருக்குது, கூல் பிளேசஸும் இருக்குது. அதாவது சூடான இடங்களும் இருக்குது, கோல்டான இடங்களும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தண்ணி அதிகமாக கிடைக்காது. அனிமல்ஸ், இங்கே வாழ்கிற மிருகங்கள் எல்லாமே தன்னோட சாப்பாட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். டெசர்ட் ஹேபிட்டட் 4 வகைப்படும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. The 4 main types of desert include hot and dry deserts, semi-arid deserts, coastal deserts and cold deserts. In hot and dry deserts also known as arid deserts. Deserts வந்து 4 வகைப்படும். Hot and dry deserts, semi-arid deserts, coastal deserts and cold deserts. Hot and dry deserts வந்து arid desertsனு கூப்பிடப்படுது. அந்த the temperatures and warm and அது வந்து வேண்டாம், அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். Thar Desert, also called Great Indian Desert. Desert is an arid region of rolling sand hills on the Indian subcontinent. It is located partly in Rajasthan state, northwestern India, and partly in Punjab and Sindh provinces, eastern Pakistan. Plant adaptations and modifications. Adaptations are special features in plants which help them to survive in the habitats they live over a long period. Adaptations வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இது வந்து பிளான்ட்ஸை வந்து ரொம்ப நாளைக்கு சர்வை பண்ண வைக்கும். Plants in a specific environment have developed special features which help them to grow and live in that particular habitat. அந்த ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பிளான்ட் வந்து தன்னோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஹேபிட்டட்லேயே வாழ ஆரம்பிச்சிடும். இந்த செக்ஷன் வந்து நம்ம நிறைய அடாப்டேஷன்ஸ் லைக் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், ட்வைனர்ஸ் அண்ட் தான்ஸ் இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு இந்த செக்ஷன் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க இப்போ போய் டென்ட்ரில்ஸ், ட்வைனர்ஸ் அண்ட் தான்ஸை பற்றி படிக்கலாம். டென்ட்ரில் கிளைம்பர்ஸ். Tendril is a twining climbing organ of some weak stemmed plants like peas and bittergourd. Tendrils coil around support and help the plant to climb. நீங்கள் எல்லாருமே பாகற்காய் கொடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் டென்ட்ரில் கிளைம்பர்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். டென்ட்ரில் கிளைம்பர்ஸுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடச்சதுன்னா அந்த சப்போர்ட்டில் அப்படியே அதுங்க வளர்ந்துக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது, 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸ்வீட் பீஸ், பிட்டர்கார்டு. ஸ்வீட் பீஸ்னு சொன்னல அந்த செடி தான் அது. லாத்ரஸ்னு இதை கூப்பிடுவாங்க. இது டென்ட்ரில் கிளைம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ட்வைனர்ஸ். Twiners are the climbing plants which wind themselves around supports like ropes and rods with their touch-sensitive main shoots and grow. Twiners எல்லாமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட சப்போர்ட்டில் தான் வளரும். எக்ஸாம்பிள் ரோப்ஸ், ராட்ஸ், ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டோடு தான் அதுங்க வளரும். அதோட ஷூட் சிஸ்டம் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். அதனால் அதை நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியும். வாங்க ட்வைனர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இதுதான் ட்வைனஸ். அதோட ஸ்டெம் பார்த்தீங்களா எவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தான்ஸ் அப்படிங்கிற மூச்செடிகளை பற்றி படிக்கலாம் வாங்க. தான்ஸ். Leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structures called thorns or spines for defensive purpose. ஒரு சில தாவரங்களோட இலையில் வந்து ஒரு ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆங்கிலத்தில் தான்ஸ் அல்லது ஸ்பைன்ஸ் அப்படின்னு பேர். அதை வந்து நம்ம தமிழில் முள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஏன் அந்த இலையில் இருக்குன்னா அந்த செடியை தற்காத்துக்கிறதுக்காக அந்த இலையில் அந்த முள் இருக்குது. எந்தெந்த செடியில் அந்த முட்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த செடிக்கு ஆங்கிலத்தில் அகேவ் அப்படின்னு பேர். இந்த செடிக்கு ஆங்கிலத்தில் ஆபன்டியா அப்படின்னு பேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் லெசன் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.